தமிழக சட்டப்பேரவை தேர்தல் திருவிழாவின் உச்சகட்டம் வாக்குப்பதிவு என்றால் அதன் மணிமகுடம் நாளை நடைபெறும் வாக்கு எண்ணிக்கை. வெகுஜனம் தொடங்கி வசதி படைத்தவர்கள் வரையில் அனைவரின் எண்ணத்தையும் தீர்ப்பையும் பிரதிபலிக்க இருக்கும் வாக்கு எண்ணிக்கை குறித்த விவரங்களையும் அதற்கென நடைபெறும் இறுதிக்கட்ட ஏற்பாடுகளையும் விவரிக்கிறார் நமது செய்தியாளர் ஸ்டாலின். ஸ்டாலின், வாக்கு எண்ணும் மையங்களில் என்னென்ன ஏற்பாடுகள் இறுதிக்கட்டமாக நடைபெறுகின்றன? திவ்யா, தமிழக சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் அனைத்தும் நாளை எண்ணப்படுகின்றன. நாளை காலை 8 மணிக்கு அந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெறுகிறது. குறிப்பாக தமிழகத்தில் உள்ள 232 தொகுதிகளிலும் நாளை காலை 8 மணிக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. மொத்தம் 68 வாக்கு எண்ணும் மையங்கள் இதற்காக அமைக்கப்பட்டன. இதற்காக பல்வேறு விதமான ஏற்பாடுகளை குறிப்பாக தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. தற்போது இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் அந்த மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டன. சுமார் 3 அடுக்கு பாதுகாப்பானது அதுக்காக போடப்பட்டுள்ளது. கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டு முழுவதுமாக தலைமைச் செயலகத்திலிருந்து 2 கட்டுப்பாட்டு அறைக்கு அமைக்கப்பட்டு முழுவதுமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் சுமார் 13,000 ஊழியர்கள் இந்த வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட உள்ளார்கள். அதே போல இந்த 232 தொகுதிகளையும் சேர்த்து 3000க்கும் அதிகமான வாக்கு எண்ணும் மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த வாக்கு எண்ணும் மேஜைகளுக்கு அனைத்துக்கும் மேலையும் வீடியோ கேமராக்கள் பொதிக்கப்பட்டு அந்த காட்சிகளானது முழுவதுமாக பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தவரை தபால் ஓட்டுகளானது வழக்கமாக தபால் ஓட்டுகள் காலை 8 மணிக்கு தொடங்கி 9 மணிக்கு அந்த தபால் வாக்குகளானது எண்ணப்படும். ஆனால் இந்த முறை தபால் வாக்குகள் தொடங்கியது மூலவே வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணுவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. திவ்யா, ஸ்டாலின், பல இடங்கள்ல சென்னை உட்பட தமிழகத்தின் வட மாவட்டங்கள்ல கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. கனமழை பெய்து வர்ற நிலையில வாக்கு எண்ணும் மையங்கள்ல செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள்ல ஏதேனும் தொய்வு ஏற்பட்டிருக்கா? அது தவிர அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களுக்கு நாளைக்கு வாக்கு எண்ணும் போது என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு? தமிழரசன், அதாவது இந்த வாக்கு எண்ணும் மையத்தை பொறுத்தவரை சென்னை உட்பட இந்த வட மாவட்டங்களில் சுமார் 15க்கும் அதிகமான இந்த வாக்கு எண்ணும் மையங்கள் உள்ளன. இதில் தற்போது இந்த மழை பெய்து காரணத்தினால் எந்த விதமான இடையூறும் இதனால் ஏற்படாத வகையில் பல்வேறு விதமான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. குறிப்பாக வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் மழைநீர் தேங்கியிருந்தால் அதனை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கான பணிகளை செய்யுமாறு அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதே போல நாளை ஒருவேளை மழை நீடித்தால் மின்தடை ஏற்படாமல் தடுப்பதற்காக ஜெனரேட்டர்கள் வசதியும் முழுவதுமாக செய்யப்பட்டுள்ளன. சுமார் ஒவ்வொரு மையத்திலும் 4 ஜெனரேட்டர் வசதிகளுக்கு அதிகமாக தற்போது செய்யப்பட்டு மின்தடை ஏற்படும் போது அதனை இடையூறை தடுப்பதற்காக அந்த வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இதே போல மற்ற விஷயங்களை பொறுத்தவரை இந்த வாக்கு எண்ணும் மையங்களில் வேட்பாளர்கள் மற்றும் வேட்பாளர்கள் முகவர்களுக்கு அனைவருக்குமே அனுமதி சீட்டானது வழங்கப்பட்டுள்ளது. அந்த அனுமதி சீட்டை காண்பித்த பிறகுதான் வேட்பாளர்களின் முகவர்களாகட்டும் அனைவருமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அதே போல ஊடகங்களுக்குமான அனுமதி சீட்டும் வழங்கப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர்கள் யாவரும் அந்த அனுமதி சீட்டை காட்டிய பிறகுதான் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். தமிழரசன், ஸ்டாலின், நாளை வாக்கு எண்ணிக்கை தொடங்கியவுடன் முன்னணி நிலவரம் எப்போது தெரியவரும்? எத்தனை மணி அளவுல? திவ்யா, நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தவரை தபால் ஓட்டுகள் வழக்கமாக கடந்த தேர்தல் வரைக்கும் 8 மணி முதல் 9 மணி வரை இந்த அரசு ஊழியர்கள் பதிவு செய்யப்பட்ட அந்த தபால் ஓட்டுகள் எண்ணப்படும். அதன் பிறகுதான் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளானது 9 மணிக்கு மேல எண்ணப்படுவதுதான் வழக்கம். ஆனால் இந்த முறை தபால் ஓட்டுகள் எண்ணப்படும் பொழுதே வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான ஓட்டுகளையும் எண்ணுமாறு தேர்தல் ஆணையம் அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு அறிவுறுத்தியுள்ளது. ஆனால் கடைசி சுற்று சுமார் 10 முதல் 15 சுற்றுகள் வரை இந்த வாக்குகளானது எண்ணப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. கடைசி சுற்று தொடங்குவதற்கு முன்பு அனைத்து தபால் வாக்குகளும் எண்ணப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதே போல தபால் வாக்குகள் ஒரு வேட்பாளர் வெற்றி பெறும் பட்சத்தில் அந்த வேட்பாளரின் வெற்றிக்கான வாக்குகள் தபால் ஓட்டுகளை விட குறைவாக இருந்தால் மீண்டும் அந்த தபால் வாக்குகளை எண்ணுமாறும் தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக நாளை 1 மணிக்கு மேல் அந்த வெற்றி வாய்ப்புகள் தெரிந்துவிடும் என்ற காரணத்தினால் வேட்பாளர்களுக்கான அந்த சான்றிதழ் தேர்தல் நடத்தும் அலுவலர் மதியம் 3 மணிக்கு மேல் வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. திவ்யா.